என் 21 வயது மகள் கல்லூரியிலிருந்து திரும்பும் போதெல்லாம் தன் வயிற்றை பிடித்துக் கொண்டு உட்கார்ந்து அழுவாள். அம்மா, என் வயிற்றில் பலத்த வலி இருக்கிறது என்று சொல்வாள். நான் அவளை மருத்துவரிடம் கூட்டி செல்ல நினைக்கும் போதெல்லாம் அவள் மறுத்து விடுவாள். எனக்கு அவள் மேல் சந்தேகம் வர ஆரம்பித்தது. அதனால் மருத்துவரான என் தோழியை வீட்டிற்கு வரவழைத்தேன். என் மகளை பரிசோதித்த என் தோழி தன் தலையை பிடித்துக் கொண்டு உட்கார்ந்து விட்டாள். உன் மகளை என் 17 வயது மகனுக்கு உடனடியாக திருமணம் செய்து வை, இல்லை என்றால் அவள் இறந்து விடுவாள் என்றாள். அதை கேட்டு நான் மிகவும் பயந்து போனேன். என் இளம் மகளை இழக்க எனக்கு விருப்பமில்லை. அதனால் உடனே திருமணத்திற்கு சம்மதித்தேன். ஆனால் திருமணத்திற்கு பிறகு அவளுடைய உடல்நிலை குணமடைய தொடங்கியதை கண்டு நான் ஆச்சரியப்பட்டேன். என்னால் சும்மா இருக்க முடியவில்லை. அதனால் ஒரு இரவு அவள் அறைக்குள் மறைந்திருந்து பார்த்தேன். அதை பார்த்ததும் என் காலடியில் இருந்து பூமி நழுவியது போல் இருந்தது. ஏனென்றால் அந்த 17 வயது சிறுவன் தினமும் இரவில் என் மகளை, என் பெயர் மேகா. பெற்றோர்கள் ஒருபோதும் தங்கள் குழந்தைகளுக்கு தவறான முடிவை எடுப்பதில்லை. அவர்களுக்கு தீங்கு விளைவிப்பதையும் விரும்புவதில்லை. தங்கள் குழந்தைகளுக்கு சிறந்ததை செய்யவே அவர்கள் எப்போதும் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் சில நேரங்களில் நல்ல பெற்றோர்களுக்கு கூட தவறான பிள்ளைகள் பிறந்து விடுகிறார்கள். என் மகளின் வாழ்க்கை கதை என் கடந்த காலத்துடன் தொடர்புடையது. என் வாழ்க்கையில் எல்லாம் சரியாகிவிட்டது என்று நான் நினைத்தேன். ஆனால் அது உண்மை இல்லை. நம் கடந்த காலம் சில நேரங்களில் பல வருடங்களுக்கு பிறகும் நமக்கு முன்னால் வந்து நிற்கும். 21 ஆண்டுகளுக்கு பிறகு என் கடந்த காலம் என் முன்னால் வந்து நின்றது. ஆனால் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. என் சொந்த மகளின் கைகளாலேயே நான் ஏமாற்றப்பட்டேன். அவள் என் நம்பிக்கையை தகர்த்து விட்டாள். எனக்கு இன்னும் நினைவிருக்கிறது. நான் இளமையாக இருந்தபோது நாங்கள் 2 சகோதரிகள். என் அக்கா என்னை விட 2 வயது பெரியவள். அவள் என்னை விட அழகானவள். நாங்கள் கல்லூரிக்கு செல்ல ஆரம்பித்த போது என்னிடம் அவளது நடத்தை மாறியது. அவள் எப்போதும் தனக்குள்ளேயே மூழ்கி இருப்பாள். ஒரு நாள் என் கல்லூரி தோழி, உன் அக்காவிடம் மொபைல் போன் இருக்கிறது, அவள் ஒரு பையனுடன் பேசுகிறாள் என்று என்னிடம் கூறினாள். நான் அவள் பேச்சை நம்பவில்லை. காலம் கடந்தது. என் அக்கா இரவு எல்லோரும் தூங்கிய பிறகு மறைமுகமாக மொட்டை மாடிக்கு செல்வாள். அந்த நாட்களில் அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். நான் அதற்கு காரணம் கேட்டபோது, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, கல்லூரி முடியப் போகிறது, படிப்பு தொல்லை குறையும் என்பதால் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்றாள். நீதான் மேலே படிக்க வேண்டும், படித்து பெரிய ஆளாக வேண்டும் என்று கனவு கண்டாயே என்று நான் சொன்னதற்கு அவள் சொன்ன பதில், காலப்போக்கில் மனிதனின் கனவுகளும் எண்ணங்களும் மாறிக்கொண்டே இருக்கும் என்றாள். ஒரு நாள் என் அம்மா என் படுக்கையை சுத்தம் செய்த போது என் மெத்தையில் ஒரு மொபைல் போன் இருந்தது. இது யாருடைய மொபைல் என்று அம்மா கேட்டார். எனக்கு தெரியாத அம்மா, இது எங்கிருந்து வந்தது என்று தெரியவில்லை என்றேன். அப்போது என் அக்கா, அம்மா, இவள் பொய் சொல்கிறாள், இது இவளுடைய மொபைல் தான், நான் இவளிடம் பார்த்திருக்கிறேன் என்றாள். அம்மா என் கன்னத்தில் பலமாக அறைந்து அந்த மொபைலை உடைத்தார். இதை பார்த்து என் அக்கா சிரித்தாள். அவள் மொபைல் என்னிடம் பிடிபடக்கூடாது என்பதற்காக என் படுக்கையில் மறைத்து வைத்திருக்கிறாள் என்பது எனக்கு அப்போதுதான் புரிந்தது. இதற்கு பிறகு அம்மா என்னை கல்லூரிக்கு அனுப்பவில்லை. என் மேல் ஒரு கண் வைத்திருந்தார். தந்தை கேட்டபோது, தேர்வு வருகிறது, அதனால் வீட்டில் படிக்கிறாள் என்று அம்மா சமாளித்தார். ஒரு நாள் தந்தை தன் நண்பரின் மகனுக்கு என் அக்காவை திருமணம் செய்து வைக்க விரும்புவதாக கூறினார். அக்காவின் சம்மதத்துடன் தான் அந்த நிச்சயம் நடந்தது. ஆனால் இப்போது அவளுக்கு அந்த பையனை பிடிக்கவில்லை. நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன். ஆனால் அவள் யார் பேச்சையும் கேட்கவில்லை. அப்போதுதான் நான் சொல்வது உண்மை என்று அம்மா நம்பினார். உண்மையில் தெரிய வந்ததால் நான் மீண்டும் கல்லூரிக்கு செல்ல ஆரம்பித்தேன். ஒரு நாள் அக்கா நேரடியாக தந்தையிடம், நான் எனக்கு விருப்பமானவனை தான் திருமணம் செய்வேன், உங்கள் நண்பரின் மகனை திருமணம் செய்ய மாட்டேன். அவர்கள் வீட்டில் உணவிற்கே வழி இல்லை. என் ஆசைகளை அவர் எப்படி நிறைவேற்றுவார் என்று கேட்டாள். அதற்கு தந்தை, நான் என் நண்பனுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன். ஆகாஷிற்கு வேலை கிடைக்கப் போகிறது. என்னிடம் இருப்பதெல்லாம் உங்கள் இருவருக்கும் தான் என்றார். ஆனால் அக்கா தன்பிடியில் உறுதியாக இருந்தாள். நீங்கள் என்னை கட்டாயப்படுத்தினால் நான் தற்கொலை செய்து கொள்வேன். ஆனால் ஆகாஷை திருமணம் செய்ய மாட்டேன் என்று மிரட்டினாள். அக்காவின் பேச்சை கேட்டு அம்மா மிகவும் கவலைப்பட்டார். தந்தையின் நண்பரின் உடல்நிலை சரியில்லாததால் அவர் தன் கண்கள் மூடுவதற்குள் திருமணத்தை முடிக்க அவசரப்பட்டார். அவர் தன் மகனுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பினார். ஆனால் அக்கா சம்மதிக்கவே இல்லை. ஒரு நாள் அக்கா, நான் ஆகாஷிடம் பேசப் போகிறேன் என்று சொல்லத் தொடங்கினாள். மேகாவையும் உன்னுடன் கூட்டி செல் என்று அம்மா சொன்னார். என்னை எவ்வளவு காலம்தான் இங்கே சிறை வைத்திருப்பீர்கள்? கவலைப்படாதீர்கள், நான் வீட்டை விட்டு ஓடி போகவில்லை என்று சொல்லிவிட்டு சென்றாள். மாலை திரும்பிய போது அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். அவளை பார்த்த அம்மாவும், ஒருவேளை ஆகாஷ் அவளை திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்திருப்பாரோ என்று நினைத்து மகிழ்ந்தார். ஏனென்றால் ஆகாஷுக்கும் அக்காவை பிடிக்கும். ஆனால் யாருக்கும் அவளுடைய உண்மையான எண்ணம் தெரியவில்லை. அன்போடு வளர்த்த மகள்
எதற்கும் தடை விதிக்காத பெற்றவர்களின் கௌரவத்தை மண்ணில் மிதிக்கப் போகிறாள் என்பது அவர்களுக்கு தெரியாது. பெண் பிள்ளைகள் பெற்றவர்களின் மானத்திற்காக உயிரையும் கொடுப்பார்கள். ஆனால் சில பெண்களோ சில நாள் காதலுக்காக பெற்றவர்களின் கௌரவத்தை தங்கள் காலடியில் போட்டு மிதிப்பார்கள். பெற்றவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதையும் அவர்களின் வளர்ப்புக்காகவே செலவிட்டதை அவர்கள் சிந்திப்பதில்லை. அக்கா தனக்கு நிச்சயிக்கப்பட்ட ஆகாஷை பார்க்க போகிறாள் என்றுதான் நாங்கள் நினைத்தோம். ஆனால் தந்தைக்கு இது தெரியாது. ஏனென்றால் அந்த காலத்தில் இது தவறாக கருதப்பட்டது. ஒரு நாள் நான் கல்லூரியிலிருந்து திரும்பும் போது அக்கா ஒரு பையனுடன் பைக்கில் செல்வதை கண்டேன். ஒருவேளை அது ஆகாஷ் அண்ணனாக இருக்கலாம் என்று நினைத்தேன். அங்கிளும் ஆகாஷ் அண்ணனும் எங்கள் வீட்டில்தான் அமர்ந்திருந்தார்கள். அக்கா பொய் சொல்கிறாள் என்பது இப்போது அம்மாவிற்கும் தெரிந்துவிட்டது. குடும்ப மானத்திற்காக அக்கா தோழி வீட்டிற்கு சென்றிருக்கிறாள் என்று அங்கிளிடம் பொய் சொன்னேன். அக்காவிடம் ஒரு மொபைல் போன் இருந்தது. அதை தனக்கு நிச்சயிக்கப்பட்டவர் கொடுத்ததாக எங்களிடம் சொல்லியிருந்தாள். அன்றும் அவள் வீட்டில் இல்லை. அவள் இனி ஒருபோதும் உண்மையை சொல்ல மாட்டாள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அவள் செய்வது அனைத்தும் தவறு. ஆனால் அது அவளுக்கு புரியவில்லை. ஆகாஷ் அண்ணன் படித்தவர். அவருக்கு ஒரு நல்ல வேலையும் கிடைக்கவிருந்தது. தந்தை நண்பரின் வீட்டு நிலைமை அவ்வளவு சரியாக இல்லை. அவருக்கு உடல்நிலையும் சரியில்லை. அன்று அவர்கள் திருமண தேதியை முடிவு செய்ய வந்திருந்தார்கள். பெற்றோர் ஒரு மாதம் கழித்து தேதியை உறுதி செய்தார்கள். அக்கா வீட்டிற்கு வந்தபோது அனைவரையும் பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள். அத்தை எழுந்து அன்போடு அவள் தலையில் கை வைத்து ஆசீர்வதித்தார். ஆனால் அக்கா அவர் கையை தட்டிவிட்டு அறைக்குள் சென்றாள். அவள் வெட்கப்படுகிறாள் என்று அம்மா சமாளித்தார். நான் அக்காவின் அறைக்கு சென்று இனிப்பு கொடுக்க சென்றேன். அவள் தட்டை தட்டிவிட்டு சத்தமாக கத்தினாள். என்னை கேட்காமல் என் வாழ்க்கை முடிவை எப்படி எடுத்தீர்கள்? நீங்கள் எப்படி இப்படி செய்யலாம்? நான் எந்த சூழ்நிலையிலும் இந்த பையனை திருமணம் செய்ய மாட்டேன். யாரும் என்னை கட்டாயப்படுத்த முடியாது என்றாள். உனக்கு என்ன ஆச்சு? ஏன் ஆகாஷை திருமணம் செய்ய மறைக்கிறாய்? அவரிடம் என்ன குறை என்று கேட்டேன். அதற்கு அவள், உனக்கு அவ்வளவு பிடிக்கும் என்றால் நீயே அவனை திருமணம் செய்து கொள், என்னை விட்டுவிடு என்றாள். அப்பா உன்மேல் மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார். உன்னை மிகவும் நேசிக்கிறார். நீ கேட்டதையெல்லாம் அவர் செய்திருக்கிறார். இப்போது ஏன் அவருக்கு இப்படி செய்கிறாய்? தந்தையின் கௌரவம் மீது உனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லையா என்று நான் எவ்வளவோ கெஞ்சினேன். அம்மாவும் அறைக்குள் வந்து கை கூப்பி, மகளே, எங்கள் மானத்தை காப்பாற்று, இந்த திருமணத்தை செய்து கொள் என்று வேண்டினார். ஆனால் அவள் யாருடைய பேச்சையும் கேட்காமல் தந்தையிடம் சென்றாள். ஆகாஷுக்கு மேகாவை திருமணம் செய்து வையுங்கள், நான் எனக்கு விருப்பமானவனை தான் மணப்பேன் என்றாள். என் தந்தை கோபத்தில் அவளை அறைந்தார். தந்தையின் உடல்நிலையும் மோசமாகி கொண்டிருந்தது. அப்பா, கவலைப்படாதீர்கள், அவளுக்கு இன்னும் விவரம் தெரியவில்லை. திருமணம் முடிந்ததும் எல்லாம் சரியாகிவிடும். இந்த வயதில் பிள்ளைகள் தவறு செய்வது சகஜம்தான். அவர்களுக்கு புரிய வைப்பது நம் கடமை என்று அவரை சமாதானப்படுத்தினேன். அதற்கு அவர், இவள் என் மானத்தை மண்ணில் மிதித்து விடுவாள் என்று தோன்றுகிறது. அவளிடம் தெளிவாக சொல்லிவிடு. இப்படி ஏதேனும் செய்தால் நான் மன்னிக்கவே மாட்டேன். அவளுக்கு விருப்பமானவனையே திருமணம் செய்ய வேண்டுமானால் எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது என்றார். அந்த பையனை இங்கே வர சொல். அன்றே அவனுடன் அவளுக்கு திருமணம் செய்து அனுப்பி வைக்கிறேன். அதன் பிறகு அவளுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. அவள் மீண்டும் இந்த வீட்டிற்கு வரக்கூடாது. நீயும் அவளை மறந்துவிடு. எனக்கு ஒரே ஒரு மகள்தான் என்று நினைத்துக்கொள் என்றார். இதை கேட்டு அம்மா அழுதார். ஆனால் அக்கா இதை கேள்விப்பட்ட போது வருத்தப்படவில்லை. மாறாக மகிழ்ச்சி அடைந்தாள். ஒருமுறை திருமணம் முடிந்துவிட்டால் அப்பாவை நான் பிறகு சமாதானம் செய்து விடுவேன். அவர் என்மேல் பாசம் கொண்டவர் என்று நினைத்தாள். அவள் இப்போது தரையிலேயே நிற்கவில்லை. அக்கா வானத்தில் பறந்து கொண்டிருந்தாள். ஆனால் அந்த பையனை வீட்டிற்கு அழைப்பதற்காக அவள் போன் செய்தபோது அவன் எடுக்கவே இல்லை. தன் நண்பனிடம் என்ன பதில் சொல்வது என்று தந்தை மிகுந்த கவலையில் இருந்தார். திருமண நாளும் நெருங்கி கொண்டிருந்தது. ஆனால் அந்த பையன் அக்காவின் அழைப்பை ஏற்கவே இல்லை. இதனால் அக்கா மன உளைச்சலில் நோய்வாய்ப்பட்டாள். இதற்கிடையில் ஆகாஷுக்கும் உண்மை தெரிந்துவிட்டது. ஆகாஷ் இதை பற்றி பேச வந்தபோது அக்கா அவரை மிகவும் கேவலமாக பேசினாள். என்னை திருமணம் செய்ய உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்டாள். அதற்கு ஆகாஷ், நான் முதலில் உன்னிடம் திருமணத்தை பற்றி பேசிய போது நீ ஏன் மறுக்கவில்லை என்று கேட்டார். ஏன் இப்போது உன் முடிவை மாற்றிக்கொண்டாய்? உனக்கு என்னை பிடிக்கவில்லை என்றால் அப்போதே சொல்லி இருக்கலாம். நான் இந்த உறவை தொடர்ந்திருக்க மாட்டேன். ஆனால் இப்போது திருமண தேதி முடிவாகிவிட்டது. எல்லா ஏற்பாடுகளும் முடிந்துவிட்டன. இப்போது என்னால் பின்வாங்க முடியாது. இது என் கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயம் என்றார். அதற்கு அக்கா, நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள், ஆனால் நான் உன்னை திருமணம் செய்ய மாட்டேன் என்று திட்டவட்டமாக சொன்னாள். ஆனால் அந்த பையன் இன்னும் அக்காவின் போனை எடுக்கவில்லை. அவன் தங்கியிருந்த வீட்டிற்கு அக்கா தேடி சென்றாள். ஆனால் அங்கே அவனை பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை. அவனுடைய அண்டை வீட்டார்களும் அவனை பற்றி எதுவும் சொல்லவில்லை. வேறு வழியின்றி அக்கா தந்தையின் முடிவை ஏற்க வேண்டியதாயிற்று. தந்தை அவளுக்கு 10 நாட்கள் அவகாசம் கொடுத்திருந்தார்.
அவன் மரியாதையுடன் உன்னை தேடி வந்து பெண் கேட்டால் நான் உன்னை அவனுடனேயே அனுப்பி வைக்கிறேன். அவன் வரவில்லை என்றால் நீ என் பேச்சை கேட்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். ஆனால் அவன் வரவில்லை. அவளுடைய அழைப்பையும் ஏற்கவில்லை. இப்போது வீட்டில் திருமண மேளம் ஒலிக்க தொடங்கியது. விருந்தினர்கள் வர ஆரம்பித்தார்கள். அக்கா அழுது அழுது ஓய்ந்து போனாள். பெற்றோர்கள் ஒருபோதும் பிள்ளைகளுக்கு தவறான முடிவு எடுக்க மாட்டார்கள் என்று அம்மாவும் அப்பாவும் அவளுக்கு புரிய வைத்தார்கள். பெற்றோர்கள் எப்போதும் தங்கள் பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். ஆகாஷ் நல்ல பையன். அவன் உன்னை நன்றாக பார்த்து கொள்வான். உன் காதலன் உண்மையானவனாக இருந்திருந்தால் உனக்கு திருமணம் நிச்சயமாகிவிட்டது என்று தெரிந்தவுடனேயே என்னிடம் பேச வந்திருப்பான். ஆனால் அவன் உன்னிடம் விளையாடி இருக்கிறான். அவன் ஒரு ஏமாற்றுக்காரன் என்றார்கள். ஆனால் அக்கா அவன் காதலில் குருடியாக இருந்தாள். தன் சுயநலத்தை பற்றி மட்டுமே யோசித்தாள். ஆரம்பத்திலிருந்தே அவள் அப்படித்தான் இருந்தாள். அவளால் என்ன நடக்கப் போகிறது என்பது யாருக்கும் தெரியாது. அக்காவின் திருமணத்திற்கு சில நாட்களுக்கு முன்பு எனக்கும் ஒரு வரன் வந்தது. தந்தை மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். என் திருமணத்தையும் உறுதி செய்து குடும்பத்தினர் முன்னிலையில் நிச்சயதார்த்தத்தையும் முடித்து விட்டார். எல்லாம் திடீரென்று நடந்தது. தந்தை அந்த குடும்பத்தை ஏற்கனவே அறிந்திருந்தார். அவர்கள் நல்லவர்கள். என் அத்தை தான் இந்த வரனை தேடி வந்திருந்தார். இவ்வளவு சீக்கிரம் எனக்கும் திருமணம் நிச்சயமாகும் என்று நான் நினைக்கவில்லை. அவர்கள் நீண்ட நாட்களாக உன்னை பெண் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பையன் உன்னை பார்த்து பிடித்து போய்தான் கேட்கிறான் என்று அம்மா சொன்னார். என் மகள் மிகவும் அதிர்ஷ்டசாலி என்று அம்மா பெருமைப்பட்டார். என்னை பெண் கேட்ட பையன் ஏற்கனவே என்னை பார்த்திருக்கிறான் என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளித்தது. என் அதிர்ஷ்டத்தை என்னாலேயே நம்ப முடியவில்லை. இதை கேள்விப்பட்ட அக்கா கோபத்துடன், நான் என்ன உங்களுக்கு மாற்றாந்தாய் மகளா? என்னை ஏழ்மையான பையனுக்கு திருமணம் செய்து வைக்கிறீர்கள். அவனிடம் எனக்கு 2 நேர உணவு கூட சரியாக கிடைக்காது. வறுமையை தவிர அவனால் எனக்கு எதையும் கொடுக்க முடியாது என்று கத்தினாள். காலம் மாற அதிக நேரம் எடுக்காது. ஆகாசனனுக்கு விரைவில் நல்ல வேலை கிடைக்கும். உன் கஷ்டங்கள் மாறும். எனக்கு கடவுள் மேல் நம்பிக்கை உண்டு. நீ கண்டபடி பேசாதே என்று அக்காவுக்கு புரிய வைத்தேன். ஒரு நாள் என் நாத்தனார் வீட்டிற்கு வந்தபோது அவர் தம்பியிடம் என்னை பேச வைத்தார். அன்றுதான் நான் முதல் முறையாக அவரிடம் பேசினேன். ஒருவேளை அதுவே என் முதல் மற்றும் கடைசி பேச்சாக இருக்கும் என்று எனக்கு தெரியாது. எங்கள் வீட்டிற்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறது என்பது எனக்கு தெரியவில்லை. அக்காவின் திருமண நாள் வந்தது. அவள் மிகுந்த அதிர்ச்சியில் அமர்ந்திருந்தாள். என் உறவினர்கள், ஏன் ஏதோ கட்டாய திருமணம் நடப்பது போல முகம் வைத்திருக்கிறாய் என்று கிண்டல் செய்தார்கள். ஆனால் உண்மை அதுதான் என்பது அவர்களுக்கு தெரியாது. நான் ஏதோ சாக்கு சொல்லி அக்காவை அங்கிருந்து அழைத்து சென்றேன். இப்போது ஊர்வலமும் வந்துவிட்டது. ஆனால் அடுத்த நிமிடம் ஒரு பேரழிவு நடக்கப் போகிறது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஊர்வலம் வந்ததும் எல்லோரும் அதை பார்க்க சென்றார்கள். என் அக்காவின் திருமணம் என்பதால் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். முகூர்த்த நேரமும் வந்தது. மணமகளை அழைத்து வருமாறு பூசாரி கூறினார். என் அம்மா அக்காவை அழைக்க சென்றார். ஆனால் அவள் அறையில் இல்லை. அவள் அங்கிருந்து ஓடி போயிருந்தாள். போகும்போது ஒரு கடிதம் எழுதி வைத்துவிட்டு சென்றாள். அதில், நீங்கள் என்னை திருமணத்திற்கு வற்புறுத்த முடியாது. உங்கள் கௌரவத்திற்காக என் மகிழ்ச்சியை என்னால் விட்டுக் கொடுக்க முடியாது. அதனால் தான் நான் வீட்டை விட்டு வெளியேறுகிறேன் என்று எழுதியிருந்தது. இதை கேட்டதும் தந்தையின் உடல்நிலை மிகவும் மோசமானது. தந்தையின் நண்பருக்கும் அவர் குடும்பத்திற்கும் உண்மை தெரிந்துவிட்டது. எல்லோரும் மணமகளின் வருகைக்காக காத்திருந்தார்கள். ஆனால் அவளோ தன் தந்தையின் மானத்தை மண்ணில் மிதித்துவிட்டு ஓடிவிட்டாள். என் வளர்ப்பில் என்ன குறை இருந்தது? என் மகள் ஒருமுறை கூட என் கௌரவத்தை பற்றி யோசிக்கவில்லையே. இப்போது நான் ஊர் உலகத்திற்கு என்ன பதில் சொல்வேன் என்று தந்தை அழுது புலம்பினார். அப்போது தந்தையின் நண்பர், கவலைப்படாதே, மேகாவும் எங்கள் மகள்தான். ஒரு மகள் எங்கள் வீட்டு மருமகளாக வர முடியாவிட்டால் என்ன, இன்னொரு மகள் வரட்டும் என்றார். தந்தை என்னை ஏதோ ஒரு நம்பிக்கையோடு பார்த்தார். இதை கேட்டதும் நான் என் அம்மாவை கட்டி அணைத்து அழுதேன். வேண்டாம் அம்மா என்று மறுத்தேன். என் தந்தை தன் நண்பரிடம், மேகாவிற்கு ஏற்கனவே நிச்சயமாகிவிட்டதே, நான் அந்த வீட்டாருக்கு என்ன பதில் சொல்வேன் என்று கேட்டார். அதற்கு அவர், நிச்சயம்தானே ஆகியிருக்கிறது, திருமணம் முடியவில்லையே, மேகாவிற்கு நாங்கள் பார்த்து வைத்த இடத்தில் திருமணம் செய்து வைத்து விட்டோம் என்று சொல்லிவிடலாம் என்றார். இப்படிதான் எதிர்பாராத விதமாக ஆகாஷுடன் என் திருமணம் நடந்தது. என் கணவராக அவர் என் முன்னால் நிற்பார் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. பெண்களாகிய எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது? நாங்கள் ஏன் எப்போதும் தியாகம் செய்ய வேண்டியிருக்கிறது? பெற்றோர் தங்கள் மானத்திற்காக தங்கள் இன்னொரு பிள்ளைகளின் கனவுகளை தகர்த்து விடுகிறார்கள். என் அக்கா செய்த தவறுக்கு எனக்கு தண்டனை கிடைத்தது. அக்கா எங்கே போனாள் என்றே தெரியவில்லை. தந்தை, அவள் இன்று முதல் இறந்து விட்டாள், அவளுக்கும் இந்த வீட்டிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கூறிவிட்டார். பெற்றவர்களின் ஆசையுடன் நான் புகுந்த வீட்டிற்கு சென்றேன். ஆனால் என் சோதனை அங்கே முடியவில்லை. ஏற்கனவே உடைந்திருப்பவர்களை தான் வாழ்க்கை மீண்டும் மீண்டும் சோதிக்கும். எல்லாவற்றையும் மறந்து இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள், இதுதான் உன் வீடு என்று அம்மா எனக்கு புரிய வைத்தார். ஆனால் ஒரு பெண்ணிற்கு என்று ஒரு வீடு எப்போதுமே இருப்பதில்லை.
பிறந்த வீட்டில் நீ அடுத்த வீட்டு பொருள் என்பார்கள். புகுந்த வீட்டில் என் மாமியார் இது உன் வீடு இல்லை, என் மகன் ஏதோ கட்டாயத்தில் தான் உன்னை திருமணம் செய்திருக்கிறான் என்று குத்தி காட்டினார். என் கணவர் ஆகாஷ் முதலில் என் அக்காவை நேசித்தவர். அக்காவின் துரோகத்தை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அன்று இரவு அவர் அழுது தீர்த்தார். அக்கா திருமணத்தை மறுத்த போதே இவர்கள் நிறுத்தி இருக்கலாம். என் கணவர் என்னிடம் நேரடியாகவே சொல்லிவிட்டார், உன்னை என் மனைவியாக என்னால் ஏற்க முடியாது. கட்டாயத்தில் உருவாகும் எந்த உறவும் வெற்றி பெறாது. இதிலிருந்து மீள எனக்கு காலம் தேவை என்றார். நான் பிறந்த வீட்டிற்கு செல்லும் போது அம்மா எனக்கு தைரியம் சொல்வார். தந்தையின் மானத்தை காப்பாற்றியதால் அவர் என் மீது அதிக பாசம் காட்டினார். கணவனின் இதயத்தை வெல்ல தெரிந்த பெண்கள் ஒருபோதும் தோற்பதில்லை. நீ முயற்சி செய், அவர் தன் கடந்த காலத்தை மறந்து விடுவார். ஆகாஷ் நல்ல பையன், அவன் இப்போது அதிர்ச்சியில் இருக்கிறான் என்றாள். ஒரு நாள், அப்பா எனக்காக நல்ல முடிவு எடுத்தீர்கள் என்று நீயே சொல்வாய் என்றார். என் மாமனார் மிகவும் நல்லவர். அவர் என் மீது அன்பு காட்டினார். ஆனால் என் மாமியாரும் நாத்தனாரும் என்னை வெறுத்தார்கள். நான் என் அக்காவை விட அழகானவள் இல்லை என்பதற்காக அல்ல, அக்கா செய்த காரியத்தின் கோபத்தை என் மீது காட்டினார்கள். இப்போது என் கணவருக்கும் ஒரு நல்ல வேலை கிடைத்தது. நிறுவனத்தின் சார்பில் வீடும் காரும் கிடைத்தது. மேகா வந்த நேரம் நம் வீட்டிற்கு அதிர்ஷ்டம் என்று மாமனார் சொன்னார். ஆனால் மற்றவர்கள் அதை அலட்சியப்படுத்தினார்கள். என் கணவரின் இதயத்தில் இடம் பிடிக்க நான் எவ்வளவோ முயன்றேன். ஆனால் அவர் என்னை உதாசீனப்படுத்தினார். நீ என்ன செய்தாலும் என் இதயத்தில் உனக்கு இடமில்லை. சமயம் பார்த்து உங்கள் தந்தையிடம் பேசி உன்னை விட்டு பிரிந்து விடுவேன் என்றார். சில நாட்களுக்கு பிறகு அம்மாவிடமிருந்து அழைப்பு வந்தது. தந்தை இறந்து விட்டார் என்ற செய்தி இடியாக இறங்கியது. என்னால் நம்ப முடியவில்லை. அங்கேயே மயங்கி அமர்ந்து விட்டேன். மேகா, உன்னை சமாளித்துக்கொள். உன் அம்மாவிற்கு இப்போது நீதான் ஆறுதல் என்று மாமனார் சொன்னார். நான் பிறந்த வீட்டிற்கு சென்றபோது தந்தை பிணமாக கிடந்தார். ஊர் மக்கள் மகள் ஓடிப்போன மானக்கேட்டை அந்த மனுஷன் எவ்வளவு நாள் தான் தாங்குவார் என்று பேசிக் கொண்டார்கள். இப்போது அம்மாவின் நிலை கவலைக்கிடமாக இருந்தது. அவரை பார்த்து கொள்ள யாரும் இல்லை என்பதால் என் மாமனார் அவரை எங்கள் வீட்டிற்கு அழைத்து வர சொன்னார். ஆனால் என் அம்மா என் புகுந்த வீட்டில் தங்குவதற்கு விரும்பவில்லை. அம்மாவை தனியாக வீட்டில் விட்டுவிட முடியாத நிலைமை. எனக்கு திருமணம் ஆகிய 5 மாதங்கள் ஆகியிருந்தது. அப்போது என் போனுக்கு ஒரு முன்பின் தெரியாத நபரிடமிருந்து அழைப்பு வந்தது. சில புகைப்படங்கள் அனுப்பப்பட்டிருந்தன. அவை ஒரு பையனுடன் இருப்பது போல எடிட் செய்யப்பட்டிருந்தன. இதை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன். அந்த பையனிடம் என் புகைப்படங்கள் எப்படி சென்றன? அவன் என்னை போனில் மிரட்ட ஆரம்பித்தான். சில நாட்களில் எனக்கு உண்மை தெரிந்தது. அவன் வேறு யாரும் அல்ல, எனக்கு முதலில் நிச்சயிக்கப்பட்ட அதே பையன்தான். கடவுள் என்னை அத்தகைய மோசடி பேர்வழியிடமிருந்து காப்பாற்றியதற்கு நன்றி சொன்னேன். ஆனால் இது என் கணவருக்கு தெரிந்துவிடுமோ என்று பயந்தேன். அதனால் நான் என் போனை எப்போதும் அணைத்து வைத்திருப்பேன். அவன் இப்போது என் கணவரின் எண்ணிற்கு அழைக்க தொடங்கினான். இதற்கிடையில் என் கணவரின் நடத்தை என்னிடம் மாறத் தொடங்கியது. ஒரு நாள் என் கணவர் ஒரு அழைப்பை பேசிவிட்டு தன் தலையை பிடித்து கொண்டு அமர்ந்து விட்டார். என்ன நடந்தது என்று கேட்டதற்கு அவர் சொன்னார், உன் தந்தையின் மரணத்தால் என்னால் இதை பற்றி உன்னிடம் பேச முடியவில்லை. இப்போது சொல்கிறேன் கேள் என்றார். உனக்கு முதலில் நிச்சயமாக இருந்த அந்த பையன்தான் உன் அக்கா காதலித்து ஓடி போன அதே ஆள். அவன் நல்லவன் கிடையாது. உன் அக்கா திருமணத்திற்கு சம்மதித்த போது உன் புகைப்படங்களை அவன்தான் உன் தந்தைக்கு அனுப்பியிருப்பான். ஏனென்றால் உன்னுடைய பல புகைப்படங்கள் அவனிடம் இருந்தன. அவற்றை உன் அக்காவே அவனுக்கு கொடுத்திருந்தாள். அவன் இதையெல்லாம் உன் தந்தையின் சொத்துக்காகவே செய்தான். உன் தந்தையிடம் எவ்வளவு நிலங்கள் இருக்கிறது என்பதை அவன் ஏற்கனவே அறிந்து வைத்திருந்தான். ஆனால் அவன் தன்னை உண்மையாக காதலிப்பதாக உன் அக்கா நம்பினாள். அவன் சொன்னபடியே திருமணத்தன்று வீட்டை விட்டு ஓடினாள். அவன் சொத்தை பற்றி பேசிய போதுதான் சொத்துக்கள் அனைத்தும் மேகாவின் பெயரில் இருப்பது அவனுக்கு தெரிந்தது. உன் தந்தை ஏற்கனவே எல்லாவற்றையும் உன் பெயரில் எழுதி வைத்திருந்தார். 2 சகோதரிகளையும் சீரழிப்பதே அவன் திட்டமாக இருந்தது. ஒருத்தியை திருமணம் செய்து கொண்டு இன்னொருத்தியையும் தன் வலையில் விளைவைக்க நினைத்தான். அவன் திட்டம் தோல்வியடைந்ததால் உன்னை புகைப்படங்கள் வைத்து மிரட்ட ஆரம்பித்தான். நீயும் உன் அக்காவைப் போல துரோகி என்றுதான் நான் முதலில் நினைத்தேன். ஆனால் அவன் அழைக்கும் போதெல்லாம் நீ பயந்து போனை அணைப்பதை கவனித்தேன். ஒரு நாள் உன் போனில் இருந்து அந்த எண்ணை எடுத்து என் நண்பனிடம் கொடுத்து விசாரிக்க சொன்னேன். அப்போதுதான் அவன் இருக்கும் இடத்தை நான் கண்டுபிடித்தேன். உன் தந்தை இறந்த மறுநாளே உன் அக்கா எனக்கு போன் செய்து தன் செயல்களுக்காக மன்னிப்பு கேட்டாள். அந்த பையன் தன்னை ஏமாற்றி விட்டதாக அழுதாள். அவன் உன் அக்காவிடம் பணம் கேட்டு துன்புறுத்தினான். எல்லாம் மேகாவின் பெயரில் இருப்பதால் அவளால் பணம் தர முடியவில்லை. அதனால் அவன் உன் அக்காவை வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டான். அவளை திருமணமும் செய்து கொள்ளவில்லை. இப்போது அந்த பையன் சிறையில் இருக்கிறான். அவன் ஏற்கனவே திருமணமானவன். அவனுக்கு குழந்தைகளும் உண்டு. அவனுடைய மனைவிதான் அவன் மீது வழக்கு தொடர்ந்தார். அவரே என்னிடம் எல்லா உண்மைகளையும் கூறினார் என்றார் என் கணவர். நான் என் கணவரிடம் கேட்டேன், அந்த பையன் சொன்னது உண்மையா பொய்யா என்று
நீங்கள் ஒருமுறை கூட என்னிடம் கேட்கவில்லையே. அதற்கு அவர், உன் தந்தை ஒருமுறை என்னிடம் சொன்னார், என் மகள் மீது ஒருபோதும் சந்தேகப்படாதே. அவள் என் மகள் என்பதற்காக அல்ல, தன் தந்தையின் கௌரவத்தை காப்பாற்றியவள் என்பதால். அவள்தான் இப்போது உன் வீட்டு கௌரவம். கடந்த காலத்தை மறந்து மேகாவை ஏற்றுக்கொள். தந்தையின் மானத்திற்காக தன் கனவுகளை தியாகம் செய்த பெண் இவள். ஒருபோதும் உன் நம்பிக்கையை உடைக்க மாட்டாள் என்றார். என் கணவர் என்னிடம் மன்னிப்பு கேட்டார். தந்தை சொன்னது போலவே ஆகாஷ் ஒரு நல்ல மனிதர் என்பதை நான் உணர்ந்தேன். நான் சொல்லாமலேயே அவர் எல்லாவற்றையும் கையாண்டு விட்டார். ஒரு நாள் என் அக்கா வீட்டிற்கு வந்து அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டாள். ஆனால் யாரும் அவளை மன்னிக்கவில்லை. அவள் இப்போது தெரு தெருவாக அலைந்து கொண்டிருக்கிறாள். எங்களுக்கு திருமணமாகி 3 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இப்போது நான் கர்ப்பமாக இருக்கிறேன். என் மாமியாரும் இப்போது என்னிடம் அன்பாக இருக்கிறார். நான் பழைய கசப்புகளை மறந்து ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினேன். என் வீட்டில் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. என் கணவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். காலம் ஓடியது. என் குழந்தைகள் பள்ளி முடித்து கல்லூரிக்கு செல்ல தொடங்கினர். எனக்கு 4 குழந்தைகள். அதில் மூத்தவள் மகள். அவள் பிறந்தபோது எங்கள் குடும்பமே கொண்டாடியது. ஆனால் அவள் வளர வளர மிகவும் பிடிவாதக்காரியாகவும் எரிச்சல் ஊட்டுபவளாகவும் மாறினாள். தன் சகோதரர்களிடம் சண்டையிட்டாள். எங்களிடமும் சரியாக பேசவில்லை. அவள் ஏன் என்னை விட்டு விலகி செல்கிறாள் என்று தெரியவில்லை. நான் காரணம் கேட்டால், அம்மா, நீங்கள் எப்போதும் என் பின்னாடியே வருகிறீர்கள் என்று கோபப்படுவாள். அவள் எப்போதும் தன் அறைக்குள்ளேயே முடங்கி கிடந்தாள். ஒரு நாள் என் மகளுக்கு ஒரு வரன் வந்தது. ஆனால் அவள் படித்துக் கொண்டிருந்ததால் நாங்கள் அதை மறுத்துவிட்டோம். ஆனால் அந்த வீட்டார் விசித்திரமானவர்கள். நாங்கள் மறுத்த பிறகும் மீண்டும் மீண்டும் வந்தார்கள். நாங்கள் கேட்காததால் மிரட்டத் தொடங்கினார்கள். என் கணவர் அவர்களை பற்றி விசாரித்த போது என் காலடியிலிருந்து பூமி நழுவியது. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு என் கடந்த காலம் என் முன்னால் வந்து நின்றது. என் 21 வயது மகள் கல்லூரியிலிருந்து வரும்போதெல்லாம் வயிற்றை பிடித்து கொண்டு அழுவாள். அம்மா, பலத்த வயிற்று வலி என்று புலம்புவாள். நான் மருத்துவரிடம் போகலாம் என்று சொன்னால் மறுத்து விடுவாள். அதனால் என் தோழியான மருத்துவரை வீட்டிற்கு வரவழைத்தேன். அவளோ என் மகளை பரிசோதித்துவிட்டு தலையை பிடித்து கொண்டு அமர்ந்தாள். உன் மகளை இப்போதே என் 17 வயது மகனுக்கு திருமணம் செய்து வை, இல்லை என்றால் அவள் இறந்து விடுவாள். நான் காரணம் கேட்டபோது என் தோழி, திருமணத்திற்கு பிறகு எல்லாம் சொல்கிறேன். இப்போது நான் சொன்னதை உடனே நிறைவேற்று, இல்லையெனில் உன் மகள் இறந்து விடுவாள் என்று பதட்டத்தோடு சொன்னாள். அதனால் நானும் என் தோழி சொன்னதை நம்பி என் இளம் மகளை இழக்க விரும்பாமல் அன்றே என் தோழியின் மகனுடன் திருமணத்தை முடித்தேன். நான் திருமணத்தின் போது அந்த சிறுவனை தெளிவாக பார்க்கவில்லை. ஏனென்றால் நான் என் தோழியை மிகவும் நம்பினேன். அவள் சொன்னதும் திருமணத்தை உடனே நடத்தினேன். ஆனால் இது ஆச்சரியமாக இருந்தது. திருமணத்திற்கு பிறகு அவள் குணமாக தொடங்கினாள். இதன் பின்னால் இருக்கும் ரகசியம் என்னவென்று அறிய விரும்பினேன். ஒரு நாள் மறைந்திருந்து அவள் அறைக்குள் பார்த்தபோது அங்கே 17 வயது சிறுவன் இல்லை. மாறாக என் மகளை பெண் கேட்டு வந்த அதே பையன் இருந்தான். அவன் வேறு யாரும் அல்ல, என் அக்காவை ஏமாற்றி என் வாழ்க்கையையும் சீரழிக்க முயன்ற அதே துரோகியின் மகன். என் கணவர் அப்போதே எச்சரித்தார், உன் தோழியின் பேச்சை கேட்காதே, நம் மகளுக்கு ஒன்றுமில்லை என்றார். ஆனால் நான் கேட்கவில்லை. நான் யாரை நம்பினேனோ அவர்களே என் நம்பிக்கையை தகர்த்தார்கள். என் தோழியும் என் மகளும் சேர்ந்து என்னை ஏமாற்றினார்கள். அப்போது என்னை பார்த்ததும் என் மகளின் முகம் வெளுத்து போனது. அம்மா, நான் அருணை நேசிக்கிறேன், அதனால் தான் இப்படி நடித்தேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று கெஞ்சினாள். நீ அப்படியே உன் பெரியம்மாவை போலதான் இருக்கிறாய். அவளும் இப்படிதான் பெற்றவர்களை ஏமாற்றி ஓடிப்போனாள். இவன் தந்தை ஒரு விசனாகும் என்று நான் கத்தினேன். இதை அறிந்த என் கணவர் என் மகளை வீட்டை விட்டு துரத்தினார். அவள் என்னை பார்த்து, உங்களுக்கு உங்கள் காதல் கிடைக்கவில்லை என்பதற்காக என் காதலை ஏன் பிரிக்கிறீர்கள்? பெரியம்மா சொல்வது சரிதான், நீங்கள் மற்றவர்களின் உரிமையை பறிப்பவர்கள் என்று பழி சுமத்தினாள். என் கணவர் அவளை அறைந்து வெளியேற்றினார். அன்று நான் கதறி அழுதேன். என் அக்கா என் நிம்மதியான வாழ்வை சிதைக்க நினைத்தாள். ஆகாஷ் இப்போது பெரிய செல்வந்தர் என்பதால் நான் அவரை விட்டுவிட வேண்டும், அவர் தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அக்கா ஆசைப்பட்டாள். ஆனால் அன்று ஆகாஷை ஏழை என்று ஒதுக்கியவள் இன்று அவர் வசதியாக இருப்பதால் அவரை அடைய துடித்தாள். ஆனால் எல்லாம் தலைவிதி. என் அம்மா சொல்லியும் அன்று அவள் கேட்கவில்லை. பின்னாளில் அக்கா விபத்தில் சிக்கி நடக்க முடியாமல் போனாள். என் கணவர் என் மீது கொண்ட அன்பால் மட்டுமே நான் பிழைத்தேன். என் மகளுக்கு புரிய வைக்க முயன்றேன், இந்த பையன் அவளுக்கு ஏற்றவன் அல்ல என்று. ஆனால் அவர்கள் இருவரும் சேர்ந்து வயிற்று வலி என்று நாடகமாடி என்னை ஏமாற்றினார்கள். பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு கெடுதல் நினைக்க மாட்டார்கள் என்பதை அவள் மறந்துவிட்டாள். இன்று என் மகள் அழுது கொண்டு மீண்டும் வீட்டிற்கு வந்தாள். அம்மா, நான் வழி தவறிவிட்டேன். பெரியம்மாதான் உங்கள் மீது எனக்கு வெறுப்பை ஊட்டினார். ஆனால் இப்போது எனக்கும் உண்மை தெரிந்துவிட்டது. அவர் சொன்னதெல்லாம் பொய். அருண் என்னை விவாகரத்து செய்து துரத்திவிட்டான் என்று மன்னிப்பு கேட்டாள். என் கணவர் அவளை மன்னிக்கவில்லை. நமக்கு மகளே இல்லை என்றார்.
நான் அவரிடம் கெஞ்சினேன். இதுவரை உங்களிடம் எதையும் கேட்டதில்லை. இன்று கேட்கிறேன். அவள் பெரிய தவறு செய்துவிட்டாள். ஆனால் அவளை மன்னித்து விடுங்கள். அவள் திருமணம் செய்து கொண்டுதான் அந்த வீட்டிற்கு சென்றாள் என்றேன். பிள்ளைகள் எவ்வளவு பெரிய தவறு செய்தாலும் தாய் தந்தையருக்கு அவர்கள் எப்போதும் செல்ல குழந்தைகள்தான். கடைசியில் என் கணவரும் அவளை மன்னித்தார். பிள்ளைகள் எப்போதும் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும். தங்களை ஈன்றெடுத்த, தங்களுக்காக தங்கள் ஆசைகளை தியாகம் செய்த பெற்றோருக்குத்தான் பிள்ளைகள் மீது முதல் உரிமை உண்டு. யாரோ ஒருவன் வந்து உங்களை நேசிக்கிறேன் என்று சொன்னால் அதை எளிதில் நம்பாதீர்கள். இன்றைய காலத்தில் உண்மையான அன்பு குறைவு. யார் மீதும் நம்பிக்கையை மிகவும் யோசித்து வையுங்கள். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.